வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபேமஸான தன்னை பெரிய பிரபலம் அப்படின்னு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய உமர் சாந்து. இவர் என்னன்னா, முக்கியமான படங்கள் வெளிவரும் போதெல்லாம் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், நான் சென்சார் போர்ட்ல மெம்பரா இருக்கு, இந்த படம் இப்படிதான் இருக்க போகுதுன்னு படம் வெளிவரதுக்கு முன்னாடி ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு ரிவ்யூ போட்டு அவங்களோட கவனத்தை ஃபுல்லா தன்னோட பக்கம் ஈர்த்துருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவர் உண்மையிலே படங்களை பார்த்து தான் ரிவ்யூ போடுறாரா இல்ல ஒரு பிரபலமா இருக்காண்டி இந்த மாதிரி செய்யறாரா அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்ல, இவர் தன்னை ஓவர்சீஸ் சென்சார் போர்டோட ஒரு மெம்பர் அப்படின்னும், நான் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் ரிவ்யூவர் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம சவுத் ஏசியன் அடல்ட் ஜேர்னலிஸ்ட்ல நான் ஒரு மெம்பர் அப்படின்னு, அடல்ட் ஜேர்னலிஸ்டாவும் நான் இருக்கேன் அப்படின்னு தனக்கு பல முகங்கள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இவரோட ரிவ்யூஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்பகத்தகுந்ததா இருக்கும் அப்படின்றது நமக்கு படம் வந்தவரை தான் தெரியும். ஆனா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆக போகக்கூடிய கூலி அப்புறம் வாட்டு 2 படங்களோட ரிவ்யூவை இவர் தன்னோட எக்ஸ் பேஜ்ல வெளியிட்டு இருக்காரு. அப்படி இவர் என்னதான் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒன் மேன் ஷோ ஃபிளிக் ஆல் தி வே அப்படின்னு சொல்றாரு. இந்த படம் ஃபுல்லாவே ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த மேஜிக் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. ரஜினி சார் தான் இந்த மொத்த படத்தையுமே தன்னோட ஷோல்டர்ஸ்ல தாங்கி நிக்கிறாரு. இத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அவர் ஒரு ஆளா ஸ்கோர் பண்ணிறாரு அப்படின்றத அவர் இந்த இடத்துல சொல்றாரு. வரியில அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜினிகாந்த் இஸ் பேக் அண்ட் ஸ்டோல் தி ஷோ அப்படின்னு சொல்றாரு. மறுபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தான் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சொன்ன சென்டென்ஸே தான் இதுல ரிப்பீட் பண்றாரு, அந்த ஸ்டோல் தி ஷோ அப்படின்ட்டு. அதாவது சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்தோட அவரோட கேரக்டர் ஸ்டைல், அரகன்ஸ், வில்லனிசம் இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு மிக பயங்கரமான ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்றதான் வேற லாங்குவேஜ்ல சொல்றாரு. சொன்ன மாதிரி அந்த ஒரு வில்லனிக்கான ஒரு அரகண்டான எல்லாம் கலந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு பக்காவான ஒரு பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் பை ஹிம் அப்படின்ற அந்த சென்டென்ஸ்ல சொல்றாரு. நாகார்ஜுனா, அமீர் கான், சத்யராஜ், உபேந்திரா, சௌபின், சுத்திஹாசன், சோ அந்த சப்போர்ட்டிங் காஸ்ட் அவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற அதை மென்ஷன் பண்றாரு. ஹெவி வெயிட் சப்போர்ட்டிங் காஸ்ட் ஆல்சோ ஆக்டட் வெரி வெல் அப்படின்ற அந்த வாக்கியத்தை இது மூலமா அவர் சொல்ல வராரு. இதுல என்னன்னா, கதை திரைக்கதை ரெண்டுமே ஆவரேஜா தான் இருக்கு, பட் கிளைமாக்ஸும் அந்த கடைசி 20 நிமிஷம் காட்சியுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஃபார் இட் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன டவுட்னா, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ஆவரேஜா இருந்தா 5க்கு 3.5 எப்படி நீ கொடுக்க முடியும்? அதனால இவர் மேபி இந்த படத்தை பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல, பட் டவுட்டா தான் இருக்கு இந்த ரிவ்யூவே. பட் என்ன பொறுத்தளவு ஒட்டுமொத்தத்துல ரஜினி சாரோட அவரோட அந்த சூப்பர் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும் இந்த படத்தை தூக்கி நிறுத்த. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல தேவை, நார்மலா இருந்தாலே போதும் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். இந்த ரிவ்யூ எந்த அளவுக்கு உண்மையா இருந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது, படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அடுத்ததா நம்மால வார் 2ல அதோட ரிவ்யூ பாருங்க. ஸ்டார்டிங் சென்டென்ஸே பாருங்க எந்த அளவு இம்பாக்டா போட்டுருக்காருன்னு. இட் இஸ் எ ஷூர் ஷார்ட் ஹிட். அதாவது இந்த படம் ஹிட், மிகப்பெரிய வெற்றி. இட் ஹாஸ் தி மேஜிக்கல் கெமிஸ்ட்ரி ஆஃப் 2 ஹேண்ட்சம் ஹங்ஸ். 2 ஹீரோஸையும் பிரைஸ் பண்றாரு. கூலிலையும் ஸ்டார்டிங்ல இதுதான் பண்ணிருப்பாரு, இங்க இதே தப்பதான் பண்றாரு. தப்புனா ஹேண்ட்சம் அப்படின்னு சொன்னதை நான் தப்புன்னு சொல்லல, படத்தோட ரிவ்யூ சொல்லாம ஹீரோஸை பிரைஸ் பண்றதுல தான் பாதி சென்டென்ஸ் வர ரிவ்யூ பண்ணிருக்காரு. ஹீரோஸோட தோற்றம் எப்படி கரிஸ்மேட்டிக் லுக்ல இருக்காங்களா அந்த மாதிரி. அடுத்த பாயிண்ட் தான் மெயினா நம்ம பிரேக் இன் பண்றது என்னன்னு கேளுங்களேன். 2 ஹீரோஸுமே சூப்பர் ஆக்ஷன் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் டான்ஸ் அப்படின்றாரு. இவங்க 2 பேருமே இவங்களோட எல்லா படங்கள்லயுமே இதை பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அந்த ஒரு மெயினான முக்கியமான ஒரு இதை கொண்டு இதுல பிக்ஸ் பண்றாரு, நம்புற மாதிரி. இவங்க இதுவரை நடிச்ச படங்கள்லயே மேஜர் பிளஸ்ஸா இருந்திருக்கு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் விட இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சோ அதே கொண்டு இதுலயுமே செட் அவுட் பண்றாரு. ஜூனியர் என்டிஆர், ரித்திக் ரோஷன் இவங்க 2 பேரையும், அவங்க 2 பேருமே நல்ல டான்சர்ஸ், நல்ல பெர்ஃபார்மர்ஸ், நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. இது எல்லாருக்குமே தெரியுமே. அதே வரி ஸ்டோல் தி ஷோ அப்படின்றாரு. முக்கியமா இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லாமலே இந்த படத்துக்கு 4 ரேட்டிங் கொடுத்திருக்காரு. அதையுமே பாருங்க, இவரோட ரிவ்யூ எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து கியாரா அத்வானி, இந்த படத்தோட ஹீரோயின், அவங்கள கிளாமரா நடிச்சிருக்காங்க, அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்துச்சுன்னு இவர் போடவே இல்லை, நல்லா பாருங்க. ஆனா கூலிக்கு மட்டும் அதை மெயினா மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இதுல இருந்தே தெரியுது இவரோட ரிவ்யூ எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்ட்டு. பார்க்கலாம், படம் வந்த பிறகுதான் தெரியும் எந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கும். சோ அதுதான் பெஸ்டா இருக்கும். கூலி, வார் 2 ரெண்டுமே நல்ல படங்களா வெற்றி அடையணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.